வணக்கம் ஸ்ரீராம். வணக்கம். நம்ம இபிஎஸ் ஓபிஎஸ் சார்ந்த பல கருத்துக்களை கேட்பதற்கு முன்னாடி முக்கியம் பாஜக அந்த இடத்துக்கே வந்துருவோம். ஒரு இடத்துல அதாவது கூட்டணியில் நாங்கள் இல்லை, ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, 3 தடவை உரக்க சொல்லியாச்சு. எடப்பாடி பழனிசாமி தலைமை பாஜகவிடமிருந்து இன்னமும் ஒரு அமைதி. திருச்சியில் ஓபிஎஸ் விமானத்தில் வழி அனுப்பிச்சு வைக்கிறாரு. நேற்று நடந்த கூட்டத்தில் கூட டெல்லி தலைமையோடு நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் அப்படின்றாரு ஓபிஎஸ். அதை பற்றியும் பாஜக ஒரு மௌனம். ஸோ பாஜக தனித்து போட்டியா இல்லை ஓபிஎஸோட போட்டியா இல்லை ஒருவேளை பாஜக இபிஎஸ் பின்னாடி ஏதாவது பேசிக்கிட்டு இருக்காங்களான்ற பல கேள்வி நான் கேட்கல, வெளியே பேசிக்கிட்டு இருக்காங்க. பொதுவாக நீங்கள் அதுக்கு பதில் சொல்லலாம். இல்ல, வணக்கம். எனக்கு தெரிஞ்சு பாஜக எல்லா விஷயத்துக்கும் ரெடியாக தான் இருக்கும். யார் கூட்டணி வருவார்கள் சொன்னா நிச்சயமாக அதை பற்றி அவர்கள் பரிசீலிப்பார்கள். கூட்டணி வேண்டாம் என்ற ஒரு நிலைப்பாடும் இல்லை. கூட்டணி இல்லாமல் நம்மளால் எலெக்ஷன்ல சந்திக்க முடியாதுன்ற ஒரு நிலையிலும் இல்லை. அவங்களுடைய வேலையை செய்து கொண்டு தான் இருக்காங்க. அது கூட்டணி வந்தாலும் சரி வராட்டாலும் சரி. எனக்கு தெரிஞ்சு நிச்சயமாக ஓபிஎஸ் அவர்கள் அம்மாக்கு எப்படி உண்மையாக விசுவாசமாக இருந்தாரோ நிச்சயமாக பாஜகவுக்கும் அவர் அந்த இக்கட்டான சூழ்நிலையில் அவர்களே சொன்ன மாதிரி இந்த 4.5 வருட காலம் அந்த அதிமுக அந்த ஆட்சியை கம்ப்ளீட் செய்வதற்கு யார் காரணம் என்று அவர்களே பல விதத்துல 2 அணிகளிலும் சரி சொல்லியிருக்காங்க. சோ நிச்சயமாக அந்த ஒரு நன்றி கடன் இல்லைன்னா ஒரு முக்கியமா பிரதமர் என்பது ஒரு தமிழ்நாட்டுக்கும் அவர் செய்கின்ற பல நல்ல விஷயங்களும் சரி, ஒரு வருங்கால பிரதமர் என்ற உறுதியை அவர் புரிந்து கொண்ட விஷயத்திலும் சரி ஓபிஎஸ் அவர்கள் ஒரு தெளிவான முடிவை எடுக்கிறார். இங்க இபிஎஸ் அவர்கள் தான் ஒரு 2 முன்னாடி போனா இடிக்குது, பின்னாடி வந்தா உதைக்கிட்டு அவரால் ஒரு நிலையான டிசிஷனை எடுக்க முடியல. அவர் தான் ரொம்ப பவர்ஃபுல் நினைக்கிறாருன்றது என்னுடைய கருத்து. அந்த வெறும் பவர்ஃபுல் நிச்சயமாக களம் அப்படி அதை பார்க்கவில்லை என்பதுதான் எங்களை போன்றவர்களுடைய ஒரு பார்வை, ஒரு கருத்து. அவருக்கு நிச்சயமாக அதிமுக தான் கூட்டணி தேவை. எந்த கட்சி போய் அது அதிமுகவில் சேரும் என்பதை நமக்கு இப்போ சொல்லுவதற்கு இல்லை. ஆனால் அதிமுகவுக்கு தான் கூட்டணி தேவை. இக்கட்டான சூழல் இருப்பது அதிமுகவே தவிர பாஜக அல்ல. நான் ஒரு கேள்வி வச்சிருக்கேன். நிச்சயமாக 0ல இருந்து ஆரம்பிக்கிறோம். எந்த வளர்ச்சியும் பாஜகவுக்கு வளர்ச்சி தான். புரிஞ்சுக்கலாமா சொல்ல இயலாது. கிட்டத்தட்ட ஒரு பல தோல்விகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். 2024 அவர் தோல்வியை சந்திப்பார். ஆனால் நிச்சயமாக கழகத்தில் அவளுக்கு ஒரு பிரச்சனை வரும். ரைட், நான் ஒரு கேள்வியா வச்சிருக்கேன். இந்த பல தோல்விகள் சொன்னதுல அந்த தோல்விகளில் பங்கு வகித்தது கூட்டணியில இருந்தது பாஜக. ரைட், நம்ம அதை தாண்டி இங்க வருவோம். இங்க ஒரு இக்கட்டான சூழ்நிலை அவர்களுக்கு தான் நாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது பாஜகவை நீங்க சொல்றீங்க, புரியுது. ஒரு மூத்த அரசியல் விமர்சகரா நான் கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, தனிச்சு நிக்கிறதுக்கு பாஜக தயார்னா வெற்றியை தாண்டி இவ்வளவு பெர்சன்டேஜ் எங்க கிட்ட இருக்கு பாருங்க 2026க்குன்ற அந்த வியூகத்தை எடுக்குதா பாஜக? ஏன்னா நிச்சயமா தெரியும் தனித்து 40 அப்படின்றது நிச்சயமா பாஜகவே ஒத்துக்க மாட்டாங்க. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, நீங்க சொன்ன மாதிரி பாஜக கூட்டணியில் இருந்தது ஒத்துக்கிறோம். தோக்குற போது கூட்டணியில் இருந்தது மறுக்கல. ஆனா நீங்க பாஜகவால தான் தோத்தேன்னு தானே சொன்னீங்க. நீங்க அது எப்படி தோல்வி மட்டும் பாஜகவை சாரும், வெற்றி மட்டும் திரு எடப்பாடியாரை சாரும்? இது காங்கிரஸ் கட்சி மேலிடம், வெற்றி எல்லாம் மேலிடத்தை சாரும், தோல்வி எல்லாம் அந்த மாநில தலைவர்களை சாரும் மாதிரி இருக்கு. நீங்க எல்லாத்துலயும் நீங்க ஒன்றாக தான் பார்க்க வேண்டும். நான் பாஜக ரியலிஸ்டிக்கா தாங்க பேசுறோம். நிச்சயமாக இங்க தமிழ்நாட்டுல 40க்கு 40 அப்படின்ற பார்வையை போல. ஆனால் என்றாவது ஒரு வாட்டி நிச்சயமாக தனித்து இந்த மாநிலத்தை நாம் பிடிக்க வேண்டும் என்றால் இந்த 2 திராவிட கட்சிகளையும் நம்ம தவிர்ப்பதில் தவறு இல்லை. அந்த பார்வை இல்லாமல் மக்களை தனித்து சந்திப்பதிலும் ஒரு தவறு இல்லை. அதை செய்யறதுக்கு பாஜக தயாராகி கொண்டுதான் இருக்கு. எங்க எடப்பாடியில நேத்தா முந்தானது என்னைக்கு இப்ப கூட்டம் நடந்ததுன்னு தெரியல. எண் மக்கள் அந்த கூட்டத்தை நீங்க பாத்தீங்கன்னான்னு தெரியல. நிச்சயமாக அந்த மாதிரி கூட்டம்லாம் இன்னைக்கு பாஜக ஒரு கட்சியை மக்கள் ஏற்றுக்கொள்ளலாம் வரக்கூட மாட்டாங்க. ஏன் அவ்வளவு கூட்டமாக அந்த இடத்துக்கு எல்லாம் வரணும்? திரு அண்ணாமலை அவர்களுடைய இம்பாக்ட 2024 பதில் சொல்லதான் போகுது. அது அதிமுக சேர்ந்தாலும் சரி சேராட்டாலும் சரி பாஜக எந்த கட்சி பின்னாடி போய் நிக்காது. பாஜக நிக்காது. ஆனா அதிமுக பாஜகவை விமர்சிக்கும் அளவிற்கு பாஜக சைட்ல இருந்து விமர்சனங்கள் குறைவாதான் இருக்கு. ஏதோ எதிர்பார்ப்புல இருக்காங்கன்றது சில அரசியல் வல்லுநர்கள் பல தொலைக்காட்சி நிகழ்வுகளிலேயே பேசிக்கிட்டு இருக்காங்க.
ஒரு விஷயங்க பாலிடிக்ஸ்ல, அதனால நான் வந்து நீங்க உடனே என்ன இன்டரப்ட் பண்ணாத, என்ன வந்து குறுக்கு கேள்வி கேட்காதீங்க. பாலிடிக்ஸ்ல எனிதிங் இஸ் பாசிபிள், நான் அதை மறுக்கல. 1 week is too long சொல்லுவாங்க. நிரந்தர எதிரிகளும் இல்லை, நிரந்தர பகை நண்பர்களும் இல்லைன்னு. அரசியல் இன்ற சூழ்நிலையில, இன்னைக்கு காலகட்ட சூழ்நிலையில பார்த்தா, திரு எடப்பாடி அவர்களுடைய ஒரு மனநிலையை பார்த்தா, பாஜகவுடைய திரு அண்ணாமலை அவர்களுடைய ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சை பார்த்தா, எனக்கு என்னமோ 2024க்கு கூட்டணியில இருப்போம் என்பதை நான் ஏற்கலங்க. 2024 பாஜகவோட வெயிட் தெரிஞ்சவொடனே எடப்பாடி அவர்கள் தானாக பாஜக கூட்டணிக்கு வருவார் என்பதுல மாற்று கருத்து இல்லை. எங்களுக்கு வந்து பாஜக நாங்க கை தட்டியாச்சு, பாஜகவை அமிச்சாச்சு, இனி மைனாரிட்டி ஓட்டு எங்க பக்கம். முதல் கருத்து. தோல்விகளுக்கு காரணம் பாஜக. ஏன்னா அவர்கள் உங்களுக்கு அப்புறம் பேசினாலும் இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்க வேண்டிய அவசியம் இருக்கு, நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு. தோல்விகளுக்கு காரணம் பாஜக. ஆனா இந்த 2024ல மைனஸ் பாஜக மிகப்பெரிய கூட்டணி அமைய போகுதுன்னா அப்ப பாஜக என்ன இருக்கு? திமுக எதிர்ப்பு. அந்த நிலையில இருக்கிற கூட்டணிகள் கட்சிகள் எல்லாம் அங்க போய் சேர்ந்துட்டா தனிச்சு போட்டிதானா பாஜக? என் மக்கள் அண்ணாமலை மட்டும் நம்பி நிக்க போறாங்களா பாஜக அப்படின்றதுதான் கேள்வி. நான் உங்களுக்கு முதலே சொன்னேன், தனித்து போட்டியிடுறது ஒன்றும் புதுசு இல்ல. பாஜக தனித்து இந்த பலம் இல்லாமலே கூட தனித்து போட்டி இருக்காங்க. தனித்து போட்டியிடுறதுனால ஒன்னும் பயம் இங்க இல்லைங்க. நிச்சயமாக அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தால் செய்வார்கள். அதிமுக அவர்கள் சொன்னாரு, பாஜக இல்ல நாங்க தோத்து நாங்க வின் பண்ணுவோம்னு. பாப்போம், உங்களுக்கு பாஜக இல்லாமல் நீங்க என்ன பண்றீங்கன்னு பாப்போம். நீங்க வந்து இன்னைக்கு ஒன்றும் மிகப்பெரிய அம்மாவுடைய அதிமுக இல்லை, அது இன்னைக்கு அது செதறிய அதிமுக. உங்களுக்கு நீங்களும் தான் பாஜக ஒரு பேக்கேஜ். நீங்க வந்து உங்களுடைய பலத்தை உங்களால பாஜக கொடுக்க முடியலன்னா அப்ப நீங்க இருந்து என்ன இல்லாட்டி என்ன, அதுக்கு தனித்தே மக்களை போய் சந்திக்கலாம்ன்றதா அண்ணாமலை அவர்களுடைய முடிவு. வந்து அப்போ 4.5 சிரம் இணைப்பு ஏதோ துண்டிக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன், ஹோல்டுல போயிருச்சுன்னு நினைக்கிறேன் இணைப்பு. குறுக்கிட்டீங்களா? அதாவதுங்க ஒரு நிமிஷம் முடிச்சிட்டோம். 4.5 வருஷம் அந்த ஆட்சியில உட்காரத்துக்கு மட்டும் சிறுபான்மை என்னன்னா உங்களுக்கு வரலையே. அன்னைக்கே நீங்க ஆட்சியை கலைச்சிட்டு நாங்க சிறுபான்மை தேர்தல் ஆதரவு கொடுத்தாங்க. முடிச்சிட்டு வரேன். அன்னைக்கு அந்த டாடி இல்ல உங்க கட்சிக்காரங்க தானே சொன்னாங்க, டாடி இல்லன்னா எங்க கட்சி இல்லன்னு. அன்னைக்கு அந்த கட்சியை ஒன்னா சேர்த்து நீங்க சொல்ற டாடி, இன்னைக்கு நீங்க இதேதான் நீங்க அழகா சொன்னார் ஓபிஎஸ் அவர்கள், ஆதரவாளர் அவர்கள். நீங்க மட்டும் எப்படி வந்தீங்க? சரி, ஓபிஎஸ் அவர்கள் மேடம் சசிகலா அவர்கள் வந்தார்கள், அப்புறம் அவர் குற்றச்சாட்டு வச்சாங்க. எடப்பாடி மட்டும் எப்படி வந்தாரு? அந்த அம்மாவுடைய பரிந்துரையில தானே வந்தாரு. கடைசியில நீங்க என்ன பண்ணீங்க? அந்த அம்மாக்கு நீங்க என்ன துரோகம், நீங்க என்ன பண்ணீங்க? அதுக்கான பதில் நீங்க சொல்லிதானே ஆகணும். இதே ஓபிஎஸ் அவர்கள் எல்லாம் நீங்க அந்த 4.5 வருஷம் உங்களால ஆண்டிருக்க முடியாது. அப்பா ஓபிஎஸ் அவர்கள் தேவைப்பட்டது. உங்களுக்கு வேணுங்கிற போதெல்லாம் எல்லாரையும் யூஸ் பண்ணிக்கிட்டு அப்புறம் தூக்கி போடுறதுக்கு நீங்க என்ன மிகப்பெரிய தலைவர்களும் இல்லையே. அதுதானே ஒரு கேள்வி. நீங்க சிறுபான்மையர் ஓட்டு எப்படி வருதுன்னு பாத்துருவோம். சிறுபான்மையர் ஓட்டு என்னமோ அதிமுக வெயிட் பண்ணல. இன்னைக்கு சிறுபான்மையர் ஓட்டு பாஜகவையும் சார்ந்து வரும். பாஜகவிற்கும் மக்கள் என்னமோ நீங்க திருப்பி பாஜக வந்து சிறுபான்மையர் எதிரி மாதிரி நீங்க வேணா சித்தரிக்க ட்ரை பண்ணலாம், திமுக மாதிரி. ஆனா சிறுபான்மையர்கள் ஓட்டும் பாஜக கிட்ட வரும். இன்னொரு கேள்வி இருக்கு. பரத் 2026 அண்ணன் அவர்கள் கமலாலயத்துக்கு எப்படி ஈரோடு எலெக்ஷனுக்கு வந்து நின்னார்களோ அதே மாதிரி கமலாலயத்திற்கு அண்ணாமலை அவர்களை வந்து சந்திக்கும் அதிமுக 2026 நடக்குமா இல்லையா என்பதை பொறுத்திருந்து பாருங்க. நான் அதை புரிஞ்சுக்கிறேன். ஆனா இன்னொரு சின்ன கேள்வி இருக்கு. திமுக தரப்புல இருந்து தொடர்ந்து சொல்லப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு வகையில 2 பேரும் அமைதியா ஒத்து போய்கிட்டு தான் இருக்காங்க, இதெல்லாம் நீங்க நம்பிடாதீங்க அப்படின்றாங்க. அதனால அதிமுக தரப்புல அதுக்கான தொடர்ந்து அது நீங்க சொல்றீங்க, நீங்க காட்டக்கூடிய பிம்பம்னு சொல்லி ஏதோ ஒரு விதத்துல மறுப்பு தெரிவிக்கப்பட்டாலும் பாஜக அமைதியாவே தான் இருக்காங்க, அமைதியா அதை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? பாஜக அந்த குற்றச்சாட்டு நீங்க திருப்பியும் சொல்றேன், சிவசேனாவோட பிரிவான போது அமைதியா இன்னைக்கு வரைக்கும் உத்தவ் தாக்கரே பத்தியோ யார பத்தியோ பாஜக அதுக்கப்புறம் நடந்த நிகழ்வுகளை மறந்துடக்கூடாது. யார பத்தி ஏதாவது பேசினாங்களா? சந்திரபாபு நாயுடு நம்ம என்டிஏ விட்டு போன போது அவரை பத்தி ஏதாவது இது வரைக்கும் பேசியிருக்காங்களா? அகாலி தளம் நான் என்டிஏ விட்டு போன போது அவர்களை பத்தி பாஜக பேசியதா? இருந்தவர்களை போனதுக்கு அப்புறம் நாகரிகமற்று பேசுவது என்பது சில எதிர் பிராந்திய கட்சிகளுக்கும் சில கட்சிகளுக்கும் அது நாகரிகமா இருக்கலாம். ஆனா பாஜகவை நீங்கள் இருந்த போது நீங்க இருந்து விட்டு போனாலும் உங்களை வந்து டீசென்டாக நடத்துவதுதான் பாஜகவுடைய இயல்பு. அதை நீங்க திமுகவுக்கு ஒரு பயம் இருக்கு, அவர்களுக்கான ஒரு கட்டாயம் இருக்கலாம். இந்த மாதிரி பாஜக பூச்சாண்டியை காட்டிக்கொண்டு அவர்களுடைய
நிலைய வித்வான்களை வைத்துக் கொள்வதற்கும் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அது திமுகக்கும் அதிமுகக்கும் இருக்கிற பிரச்சனை. பேசினாலும் பிரச்சனையா இல்ல? நான் ஒரு சின்ன கேள்வி மட்டும் வச்சிருக்கேன். ஆனா ஒரு சின்ன விஷயம், நீங்களே சில பட்டியல் போட்டீங்க. அந்த பட்டியல்லாம் அவர்களாக பாஜகவில் இருந்து போனவங்கன்ற பட்டியல் இருக்கு. அது என்ன பிரச்சனை? நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? இந்த பக்கம் வெற்றி கூட்டணி அசைய மாட்டேங்குது அப்படின்னா நம்ம பேசுறோம். திமுகல போறது திருப்பி உள்ள வருது, போறதுன்றது ரொம்ப அந்த ப்ராசஸ் அதிகமா பாக்குறோமோ பாஜக கூட்டணிகள்ல? அது ஒரு நிச்சயமாக ஒரு பிரச்சனை இருக்கு. ஏன்னா அந்தந்த மாநிலத்துல பாஜக வளருது. அந்த வளர்றதுனாலயே அந்த ரீஜனல் பார்ட்டிக்கு ஒரு பயம் வருது. டிபிக்கலா இப்ப அதிமுக அந்த பயம் இருக்கு. பாஜகவை நாம் வளர்த்து விட்டோம்னால் நமக்கு அது நாளைக்கு பிரச்சனையாக இருக்கலாம்ன்ற பயம் இருக்கலாம். அந்த மாதிரி பயம் பல கட்சிகள்ல இருந்திருக்கு. மகாராஷ்டிராலையும் சிவசேனாவை சார்ந்து இருந்ததுல மாற்று கருத்து இல்ல. இன்று சிவசேனாவையும் மிஞ்சி மகாராஷ்டிரால பாஜகவுடைய கோல் ஓங்கி இருக்கு. அதுதான் உத்தவ் தாக்கரேவை காயப்படுத்தியது. அந்த மாதிரி பல மாநிலத்துல பாஜகவின் வளர்ச்சி அந்த ரீஜனல் பார்ட்டியை கொஞ்சம் நிலைக்குலை செய்வது. அதை நாம் அரசியல்ல எல்லாத்தையும் தான் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டும். அதை நீங்க வேற மாதிரி திரித்தால் அது உங்களுடைய பிரச்சனையாக தான் நான் பார்க்க முடியும். பாஜகவை இபிஎஸ் எல்லாம் பரவாயில்ல, ஓபிஎஸ் இருக்காரு அப்படின்ற மனநிலைக்கு வந்தாச்சா? யாரு வந்தாலும் வராட்டாலும் கட்சி இருக்கும், மக்கள் இருக்கிறார்கள், தலைமை இருக்கிறது, பெருந்தலைவர்கள் இருக்கிறார்கள். இபிஎஸ்ஓ ஓபிஎஸ்ஓ யாராக இருந்தாலும் தேர்ந்து பயணம் செய்வதற்கு பாஜக ஒருவேளை ரெடியாக இருக்கும். நான் என்னமோ இங்க உடனே ரெடியா இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை ரெடியாக இருக்கும். பயணம் தொடர போகிறது. பயணம் தொடர போகுதுன்றீங்க. கரெக்டுங்க. இந்த மாதிரி தாங்க 89 இருந்து சொல்லிருந்தாங்க. 2 MP வச்சுட்டு நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டாங்க. 10 வருஷம் பாத்துட்டோம். இந்த அதிமுகவை ஒண்ணு சேர வச்சது யாரு? இவங்க 4.5 வருஷம் இருந்த போது இந்த கட்சியை ஒன்னா இருக்க வச்சது யாரு? எந்த கட்சியும் உடைக்கலையே. இந்த கட்சியை சேர்த்து வைக்கதான் பாஜக ஹெல்ப் பண்ணாங்க. அதேதான் இவங்களுடைய குற்றச்சாட்டும். பாப்போம், திருச்சியில இப்ப மாநாட்டுல பார்த்தாரான்னு தெரியல. முதல்வர் பேச ஆரம்பிச்ச போது என்ன மாதிரியான குரல் வந்தது அப்படின்னு. சோ அதனால தமிழ்நாட்டிலையும் பார்ப்போம். இது எங்களை பொறுத்த வரைக்கும் இது ஆன்மீக மண், எங்களை பொறுத்த வரைக்கும் இது இந்திய மண், வேற யாரோட மண்ணும் கிடையாது. இது தமிழ்நாடு மண், இது ஆன்மீக பூமி, இது இந்திய நாட்டின் திருநாட்டோட மண்ணு. இந்த மண்ணுல தாமரை மலர்ந்தே ஆகும். எந்த கட்சியோட ஆதரவோ, எந்த கட்சியோட ஒரு 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 அன்பிலையோ இல்ல அவங்க போடுற பிக்சரே வளராது. பாஜக தனித்து தமிழ்நாட்டை காலும் தமிழ்நாட்டை வின் பண்ணுவாங்கன்றதுல மாற்று கருத்து இல்ல. அப்போ உட்கார்ந்து பாப்போம் இது யார் மண்ணுன்றதெல்லாம் பார்க்கலாம். இது ஆன்மீக மண், வேற எந்த மண்ணும் இல்ல.